என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. எது வேணாலும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் கேழ்வரகும் கொண்டக்கடலையும், அதாவது இந்தமாரி சிவப்பு கடலைங்க, நம்ம வெள்ளைக்கடலை வேணாலும் ஊற வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சு ஒரு தோசை செய்யலான்னு இருக்கிறேங்க. தோசை, பணியாரம் எது வேணாலும் செய்யலாங்க. அது நம்ம இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து மாவு ஆட்டிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் நான் ஒரு 200 கிராம் பிடிக்கிங்க. இதில் நான் ஒரு டம்ளர் கேழ்வரகு எடுத்துருக்கிறேன், ராகி. அதே டம்ளரில் அரை டம்ளர் கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேங்க. சிவப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பீன்ஸ், இதெல்லாம் ஒன்றா போட்டு கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. நல்லா கழுவிட்டுங்க, ஓவர் நைட் நல்லா ஊறட்டுங்க, காலையில் பார்க்கலாம். இப்போ நம்ம நைட்டு வந்து கேழ்வரகு கொண்டக்கடலை தோசைக்கு எல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நான் காலையில் இது வந்து டிஃபனுக்காக நான் செய்யலான்னு இருக்கிறேங்க. இப்போ மணி 8. இப்போ இதை வந்து நல்லா ஊறிச்சுங்க. இது கூடவே நம்ம அவல் போடுவோம். நம்ம வந்து வெள்ளை அவலும் போட்டுக்கலாம். என்கிட்ட நான் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அந்த அவல் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு வெள்ளை அவல் இருந்தாலும் போட்டுக்கோங்க. வெள்ளை அவல்லையே நம்ம வந்து கெட்டி அவல், லேஸ் அவல், எந்த அவல் வேணாலும் வச்சுக்கலாங்க. இது நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கிறேங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் ஊறிடுச்சுங்க. இப்போ கேழ்வரகையும் கொண்டக்கடலையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு போட்டுட்டுங்க. இந்த சிவப்பவுல் வந்து ஒரு 10 நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிச்சுங்க, நல்லா ஊறுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. இப்போ போட்டு அரைச்சிக்கலாங்க. இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் மையாட்டம் இருக்குன்னா நம்ம தோசைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ நான் மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்குங்க. இது கூட நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ஒரு கலக்கலாங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த தோசை கூட இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டணுங்க. நம்ம என்ன பண்ணோம், சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன் நான். உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிச்சாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கிறேங்க. இது வந்து மல்டி விட்டமின் கீரைங்க. இதாங்க மல்டி விட்டமின் கீரை. பார்த்தா கருவேப்பிலை மாதிரியே இருக்குங்க. இது வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. விட்டமின் சி, ஏ, பி, சி, டி, B12 எல்லாமே இருக்குது இதுங்க இதில். நான் ஆல்ரெடி இது வந்து நான் கீரை பொரியல், மல்டி விட்டமின் கீரை பொரியல் வந்து வீடியோ போட்டிருக்கிறேங்க. நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நான் அதை தான் கட் பண்ணி போட்டேன். உங்களுக்கு நீங்கள் வந்து கொத்தமல்லி கீரையும் போட்டுக்கலாம், அல்லது சிறுகீரை, அப்புறம் முருங்கைத்தலை, இது என்ன கீரை வேணாலும் போட்டுக்கலாங்க. புதினா வந்து போட வேண்டாம், ஏன்னா அது அது ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாம். அது புதினாவை தவிர மற்ற எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மிளகாய், நான் வரமிளகாய் தான் போடுவேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்குதுன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா தாளிச்சிட்டு வதக்கி மாவில் கொட்டி அப்புறம் தோசை ஊற்றலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. இப்போ நமக்கு இந்த மல்டி விட்டமின் கீரை, அப்புறம் கருவேப்பிலை, இது 2 போட்டு நல்லா ஒரு வதக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு வதக்குனா போதும், ரொம்ப இதை வதக்கணுங்கிறது இல்லை. இதை நம்ம எடுத்து மாவில் போட்டுக்கலாங்க. அதை நல்லா இதெல்லாம் வதக்குனதெல்லாம் இதில் கொட்டி நம்ம நல்லா ஒரு கலக்கலாங்க. கலக்கிட்டு நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தோசை ஊற்றிக்கலாம்.
தோசை ஒரு முன்னாடி எந்திரிச்சுங்க, அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். தோசை வந்து நம்ம எல்லா தோசையும் சுடுற மாதிரியே சுடலாங்க. இது வந்து நம்ம மொத்தமாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இப்போ வெந்திரிச்சு எடுத்துக்கலாங்க. இல்லை ராகிலே ராகி கொண்டக்கடலையும் சேர்த்து செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ராகியில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி செஞ்சும் சாப்பிட முடியாது. இதுமாரி பல ஐட்டமாக செஞ்சு சாப்பிட்லாங்க, செமையாக இருக்கும். தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் ஊற்றலாம், மொத்தமாக ஊற்றலாங்க. நான் தின்னாக ஊற்றிருக்கேன். இந்த மல்டிவிட்டமின் கீரை வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்கீரை மாதிரி தான். அது கிடைச்சாலும் போடுங்க, எந்த கீரை கிடைச்சாலும் போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் பஞ்சாட்டம் இருக்குது பாருங்கள், அப்படியே நல்லா மடிச்சிடலாம், அந்த அளவுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.